ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4 3 திருமொழியின் நிறைவு பாசுரம் 11வது பாசுரம். பொதுவா அதை பலஸ்ருதி பாசுரம்னு சொல்லுவோம். இந்த பதிகத்தை அனுபவிச்சவாளுக்கு என்ன பலன்னு பொதுவாக சொல்வார். ஆனா இந்த பாட்டை மட்டும் அப்படி அமைக்கவில்லை பெரியாழ்வார். அதுதான் இதில் உள்ள சிறப்பே. வேற எப்படித்தான் அமைச்சிருக்கார் வாருங்கள், பாசுரத்தை அனுபவிப்போம். மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேதக் கடல் அமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனவே. மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேதக் கடல் அமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனவே. இப்போ அப்படியே பாட்டின் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இதுல பலன் சொல்லலன்னு முன்னாடியே சொன்னேன் பாருங்க. மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய, அந்த மலைக்கு என்ன பேருனா மால் அப்படின்னா பெரியன்னு அர்த்தம், இரும்னா விசாலமான அகலமானன்னு அர்த்தம், சோலைனா உங்களுக்கே தெரியும் கார்டன். மால் இரும் சோலை, அந்த மலை இருக்கே அது ஒரு பெரிய அகலமான சோலைகள் நிறைந்த மலை. அந்த மாலிரும் சோலை என்னும், இப்படி மாலிரும் சோலைன்னு அழைக்கப்படக்கூடிய மலையை உடைய அந்த மலையை, அழகர் மலையை தனக்கு இருப்பிடமாக உடைய மலையை. பெருமாள் அங்க எப்படி இருக்காருன்னா அவர் ஒரு மலை போல இருக்காராம். இந்த அனுபவம் பாருங்க. பெருமாள் எப்படிப்பா, அழகர் எப்படி இருக்காருன்னா மலை போன்ற திருமேனி பச்சைமா மலை போல் மேனி என்னும்படியாக எழுந்தருளி இருக்கார். அவர் எங்க இருக்காருன்னா மலையில எழுந்தருளி இருக்கார். அப்ப இந்த காட்சி எப்படி இருக்கான், மலையில போய் இன்னொரு மலையை செவிக்கிறோம். அழகர் மலையில் அழகர் என்னும் மலையையே செவிக்கிறோம். அதனால மாலிருஞ்சோலை என்னும் மலையை உடைய மலையை, மலையை தனக்கு சொத்தாக கொண்ட மலை போல் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அடுத்து நாலிரு மூர்த்தி தன்னைனர். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னா இதுக்கு 2 3 அர்த்தம் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். ஒண்ணு, நாலிரு மூர்த்தினா 4 அப்படின்னா 4, இருன்னா 2, 4 இரு மூர்த்தினா 4 + 2 6 வடிவம், அதாவது 6 குணங்கள் கொண்டவன். 6 வடிவம்னா உடனே 6 ஃபார்ம்ஸ்ன்னு அர்த்தம் இல்லை, 6 ஆட்ரிபியூட்ஸ். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த 6 குணங்களோடு இருக்கார். அதனால 4 இரு மூர்த்தி தன்னை, இந்த 4 + 2 6 குணங்கள் நிறைந்தவராக அழகர் எழுந்தருளி இருக்கார். இது முதல் அர்த்தம் காமிச்சார். அப்புறம் 2வது அர்த்தம், இரு மூர்த்தினா, இருனா விசாலமான, முன்னாடியே ஒரு அர்த்தம் சொன்னோம் இல்லையா, மால் இரும் சோலையில. இரு மூர்த்தினா விசாலமான பெரிய வடிவம் கொண்டவர். அப்படி எத்தனை வடிவம்னா 4 இரு மூர்த்தி தன்னை, விசாலமான வடிவம் இருக்கே அதுவே 4 வச்சுட்டு இருக்காராம். அது என்ன 4 வடிவம்னா வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். ஏன்னா முந்தின பாசுரத்துல பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் தான் அழகர்னு பாடினார் அல்லவா. பார்க்கடல்ல பெருமாள் 4 வடிவத்தில் இருப்பார், வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று. அதனாலதான் 4 இரு மூர்த்தி தன்னை, 4 வடிவமான பெரும் இரும் மூர்த்தி, விசாலமான மூர்த்தியோடு இருப்பவர். 2வது அர்த்தாச்சா. 3வது இன்னொரு டாப் அர்த்தம் சொன்னார். 4 இருங்கிறத 4 + 2ன்னு வச்சுக்காதீங்க, 4 × 2ன்னு போட்டுடுங்கோ. 8 8 மூர்த்தினா 8 எழுத்து மந்திரத்தின் வடிவமாக எழுந்தருளி இருக்கிறார். திருவட்டாட்சரம், நாராயண மந்திரம், திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம். 4 இரு மூர்த்தி தன்னை அந்த 8 எழுத்தின் வடிவமாகவே எழுந்தருளி இருக்கார். 3 அர்த்தமுமே மாமுனிகள் காட்டியிருக்கார். அப்ப 4 இரு மூர்த்தினா 4 + 2 6 குணங்களோடு இருக்கார். 4 இரு மூர்த்தினா 4 வடிவமாக பெரிய வடிவங்கள் கொண்டிருக்கிறார். 4 இரு மூர்த்தினா 4 × 2 8 எழுத்து மந்திரத்தால் போற்றப்படுகிறார். அவர்தான் அழகர். அப்புறம் 4 வேத கடல் அமுதை, 4 வேதங்களாகிய கடல், 4 வேத கடல், 4 வேதங்கள் என்னும் கடலின் அமுதை. புரியலையே, பார்க்கடல்ங்கிற ஒரு கடலை கடைஞ்சா தேவாமிர்தம் கிடைச்சது. ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம்னு 4 வேத கடலையும் சேர்த்து கடைஞ்சா அழகருங்கிற அமுதம் கிடைப்பாராம். அதனால வேதத்துக்குள் சாரமாக, வேதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமுதமாக, சாரப்பொருளாக, வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை 4 வேதத்தின் அமுதாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். அதான் 4 வேத கடல் அமுதை. அப்புறம் மேலிரும் கற்பகத்தை, இவர் எப்படிப்பட்டவர்னா இரும் கற்பகம்னா பெரிய விசாலமான கற்பக மரம்.
மேல் இரும் கற்பகம்னா மேலே, அதாவது இன்னும் உயர்ந்து இருக்கக்கூடிய மேம்பட்ட கற்பக மரம்னு அர்த்தம். மேம்பட்ட கற்பகம்னா என்னன்னா, தேவலோகத்துல ஒரு கற்பக மரம் இருக்கு, அதுவும் பெரிய மரம் தான், எது கேட்டாலும் கொடுக்கும். ஆனா உன்னையே கொடுன்னா கொடுக்காதான். ஆனா அழகர் இருக்காரே, மேல் இரும் கற்பகம், அதை விட உயர்ந்த ஹையர் கற்பக மரம். ஏன்னா மத்ததை கேட்டாலும் கொடுப்பார், உன்னையே கொடுன்னு கேட்டா இன்னுமே சந்தோஷமா கொடுத்துருவாராம். அதனால கற்பகம் மற்றதை தான் கொடுக்கும், இந்த கற்பகம் தன்னையே கொடுக்கும். மேலிரும் கற்பகத்தை. இதுவரை எத்தனை அடைமொழி வந்திருக்குன்னு பாருங்க. மலையில உள்ள மலையாக எழுந்துருளி இருக்கார், நாலிரு மூர்த்தியாக விளங்குகிறார், நால்வேத கடலின் அமுதாக இருக்கார், மேலிரும் கற்பகம்னு மேம்பட்ட கற்பகமா இருக்கார். அடுத்து அஞ்சாவது, வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கைனர். வேதாந்த விழுப்பொருளின், வேதாந்தம்னா வேதத்தினுடைய அந்தம், முடிவு பகுதியான உபனிஷத்துன்னு அர்த்தம். வேதாந்த விழுப்பொருளை, விழுப்பொருள்னா சிறந்த அர்த்தம், சீரிய அர்த்தம், அதாவது ரொம்ப ஸ்பெஷல் மீனிங்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுக்கு தான் விழுப்பொருள்னு பேரு. வேதாந்த விழுப்பொருள்ங்கிறது என்னன்னா 3 விஷயமா. தத்துவத்ரயம்பா, அச்சித்து, சித்து, ஈஸ்வரன், இந்த 3ம் தான் வேதாந்தத்தின் விழுப்பொருள். வேதாந்தம் என்ன சொல்றது? இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய ஞானம் இல்லாத ஜட பொருள்கள், ஒரு தூணோ, ஒரு கேமரா ஸ்டாண்டோ, அல்லது ஒரு பைக்கோ, இதெல்லாம் பார்க்குறோமே, இதெல்லாம் அச்சித், ஜடப்பொருள்னு சொல்றது. அடுத்தது ஜீவாத்மா, அதை சித் என்று குறிப்பிடுகிறது. ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு, அதனால சேத்தனம் சித்து. ஈஸ்வரன் பகவானை சொல்கிறது, அவர் தான் எல்லாத்தையும் ஆட்சி பண்றார். இங்க ஒரு கேள்வி வரும், ஜீவாத்மாவை வேதாந்தம் கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் பரமாத்மாவை வேதாந்தம் கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும், ஜடப்பொருள் தான் பார்த்தா தெரியறதேன்னா, பார்த்தா ஜடப்பொருளோட ஒரு ஆஸ்பெக்ட் தான் தெரியும். இந்த ஜடப்பொருளுக்குள்ள என்ன இருக்கு, இது படைப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்குள்ள எப்படி பெருமாள் எழுந்தருளி இருக்கார், இத பெருமாள் எப்படி ஆள்றார், இது எல்லாம் தெரியணும்னா அதற்கு வெறும் எக்ஸ்டர்னல் பார்வை மட்டும் போராது, வேதாந்தம் தேவை. அதனால 3மே வேதாந்த விருப்பொருள் தான். அச்சித்து, சித்து, ஈஸ்வரன் 3யுமே வேதாந்தம் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம பொதுவா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், உலகியல் விஷயம் எல்லாம் அப்படியே நம்ம சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஏதோ ஆட்டம், செல் இதெல்லாம் சொல்லுவோம், அதை வச்சு தெரிஞ்சுப்போம். இது ஆத்மா பரமாத்மாவுக்கு மட்டும் சாஸ்திரம் இல்ல. நீ ஜட பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சாஸ்திரம் தேவை. அதை எப்படி பகவான் ஆள்கிறான்னு தெரியணும், முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியணும், இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியணும், அதனுடைய வெவ்வேறு ஸ்டேஜ் என்ன, அதுக்குள்ள என்ன சாரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுல என்ன குணம் இருக்கு, சத்துவமா ரஜசா தமசா, இதெல்லாம் தெரியணும்னா சாஸ்திரம் வேணும். 3மே வேதாந்த விழுப்பொருள் தான். அந்த வேதாந்த விழுப்பொருளின் வேதாந்த விழுப்பொருளா 3 இருக்கே, அதுல மேல் இருந்த விளக்கை, மேல் இருந்தனா மேலே விளங்கக்கூடிய, மேம்பட்டு விளங்கக்கூடிய விளக்கைனா, ஒரு விளக்கு என்ன பண்ணும், தன்னையும் காட்டிட்டு மத்ததையும் பிரகாசப்படுத்தி காட்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு இருட்டு அறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு தீபத்தை அடியன் ஏத்தி வச்சேன்னா அந்த தீபம் என்ன பண்ணும், தனக்கு தானே ஒளி சேர்க்கும். அப்ப அந்த தீபத்தை காட்டுறதுக்கு இன்னொரு தீபம் தேவையில்லை, அது தன்னைத்தானே காட்டும், சுத்தி இருக்கிற பொருளையும் காட்டும் இல்லையா. பரமாத்மாவாகிய ஈஸ்வரன் தான் தீபமா, அவர் கொடுக்கக்கூடிய ஞான ஒளியில தான் ஜீவாத்மாவையும் நாம் காண்கிறோம், அச்சித்துங்கிற ஜடப்பொருளையும் காண்கிறோம். இதுதான் மேலிருந்த விளக்குங்கிறதுக்கு அர்த்தம். அதனால வேதாந்த விழுப்பொருள்னு 3 இருந்தாலும் அதுல மேலிருந்த விளக்கு யாருன்னா பரமாத்மா. இவருடைய ஒளியில தான் பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்க முடியும், அச்சித்து சித்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட மேம்பட்ட விளக்காக தான் 3 தத்துவங்கள்ல அவர் தான் உயர்ந்தவர். அவர் மூலமா தான் மத்த 2யும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி விட்டு சித்தன் விரித்தனவே. விட்டு சித்தன்னா நம்ம பெரியாழ்வார், விரித்தனா விரிவாக பாடியவை. அதான் இந்த 10 பாசுரங்கள். அவ்வளவுதான் பலன் சொல்லிட்டார். பாசுரத்துக்கு அர்த்தம் எடுத்தான் பாருங்க. திருமாலிருஞ்சோலைங்கிற மலைக்கு மேல மலை போல பெருமாள் இருக்கார். அத்தோடு அவர் 4 மூர்த்தியாக இருக்கிறார். 4 வேத கடலை கடைந்தால் கிடைக்கக்கூடிய அமுதமாக இருக்கிறார். கற்பக மரத்தை விட உயர்ந்த கற்பக மரமாக இருக்கிறார். வேதாந்தம் கூறும் விழுப்பொருளிலேயே தலை சிறந்த பொருளா விளக்கா இருக்கார். அவரை பத்தி விட்டு சித்தன் விரித்தனவே பெரியாழ்வார் இந்த 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். என்ன எங்களுக்கு பலனே சொல்லலையே, நாம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு பலன் சொன்னா இந்த பாசுரம் எல்லாம் கேட்போம், ஒரு பலனும் இல்லையே. என்ன பெரியாழ்வார் சொல்றாரா நம்மள்ட்ட மாமுனிகள் வியாக்கியானம், இதை கத்துன்றதே உங்களுக்கு பெரிய பிரயோஜனம், இதுக்கு மேல வேற என்ன பிரயோஜனம் வேணும்னு கேட்கிறார் மணவாள மாமுனிகள். ஏன்னா பல பல வேதார்த்தங்களை இதுக்குள்ள வச்சு நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. ஒரு சாமானியமா நினைச்சு பாருங்களேன், பெருமாளுக்கு 1000 தலை 1000 கைன்னு சொன்னா அவர் எல்லையில்லாத ஞான சக்திகள் கொண்டவர்னு பாக்குறோம் பாருங்க, அது உள்ள இருக்கிற வேதாந்தம். இது போல இந்த பதிகத்தை ஞானக்கண்ணோடு அணுகினால் எத்தனையோ வேதாந்த பொருள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு பெரிய அர்த்தங்களை வச்சு இவ்வளவு விஷயம் உபதேசம் பண்ணிட்டு, இந்த உபதேசம் கேட்டு நீ என்னத்தை கண்டேன்னா, உபதேசம் கேட்டதே பெரிய விஷயம் சுவாமி, இதெல்லாம் இங்க வேற எங்க போய் நம்ம கத்துக்க முடியும். அதாவது ஒரு மகான் ஒரு பெரிய விஷயம் நமக்கு உபதேசம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், உபதேசம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் உபதேசம் வாங்கி என்ன பிரயோஜனம்னா, இப்ப அது வாங்கினதே பெரிய பிரயோஜனம், அது யாருக்கு கிடைக்கும். அதனால இந்த 10 பாசுரங்களை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா
அதுவே பெரிய பலனை ஒழிய இதுக்கு மேல இன்னொரு பலன்கிறது தேவையில்லைங்கிற அளவுக்கு உயர்ந்தது இந்த 10 பாசுரங்கள்ங்கிறத தெரிவித்து நிறைவு செய்கிறார். மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேதக் கடல் அமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனவே. மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேதக் கடல் அமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனவே. திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தியாக 6 குணங்கள் அல்லது 8 எழுத்து மந்திரத்தால் போற்றப்படுபவன் அல்லது 4 பெரு வடிவங்கள் கொண்ட எம்பெருமான். 4 வேதங்களை கடைந்தால் அதிலிருந்து அமுதமாக கிடைக்கக்கூடியவன். மிக உயர்ந்த பெரிய கற்பக மரம் போல் இருப்பவன். வேதாந்த விழுப்பொருள்களிலே சிறந்தவனாக விளக்கு போல் பிரகாசித்து பிறவற்றையும் பிரகாசப்படுத்தி காட்டுபவன். அவனை பற்றி பெரியாழ்வார் அருளியவை 10 பாசுரங்கள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். விஷ்ணு சித்தா explain the Lord who is the hill in the hill of Malirunjolai, who is of 4 into 2 forms, who is the essence, the nectar of all the 4 Vedas, who is the great Kalpaka tree, and who is the essence of all the esoteric meanings of Vedanta and the light that illuminates everything என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இத்தோடு அழகருடைய அனுபவத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்து ஒரு திவ்ய தேசத்துக்கு போறோம். எங்க தெரியுமா? இதே பாண்டிய நாட்டுல திருக்கோட்டியூர் என்னும் திவ்ய தேசத்துக்கு போய் சௌமிய நாராயண பெருமாளை தரிசிக்க தயாராகவும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேத கடலமுதை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேத கடலமுதை மேலிரும் கற்பகத்தை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழிப்பொருளில் மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழிப்பொருளில் மேலிருந்த விளக்கை விட்டுஷித்த விரித்தனே மேலிருந்த விளக்கை விட்டுஷித்த விரித்தனே